மோடி பிஎஸ்சி ஸ்கீம்ல வந்து 30 நாளைக்கு தமிழகத்தில் வேண்டிய 520 கோடி தரல அப்படின்னு பொன்முடி சொல்லியிருக்காரு. இருமொழி கொள்கையே போதும் எங்களுக்கு. நான் சொல்றேன், அதை முடிவு பண்றதுக்கு பொன்முடி யாரு? மொழி கொள்கை என்ன வேணுங்கிறத படிக்கிற மாணவனும் அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணணுமா, அல்லது இந்த திரவிடியன் ஸ்டாக் ஊழல் பேர் வழி, அதுவும் கிராவல் கொள்ளையடிச்சதுக்கு கேஸில் இருக்கிற பொன்முடி ஊழல் பேர் வழிகள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 900 சொச்சம் கோடி ஃபைன் கட்டணும்னு இது வந்திருக்கு. திராவிடம்னு சொன்னாலே ஊழல் கொள்ளை. இந்த கொள்ளையர்கள் பொன்முடி ஆல்ரெடி ஊழல் வழக்கில் இருக்கிற மனுஷன், மந்திரியா இருக்கிறதுக்கு அருகதை இல்லை. அது மாத்திரம் இல்லை, நான் பொன்முடி அவர்களை கேட்டுக்கிறேன். 294 இன்ஜினியரிங் காலேஜில் 980 ஆசிரியர்கள், விசி சொல்கிறார், அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், இவங்க எல்லாரும் ஆதார் கார்டை போலியாக்கி ஒரு நபர், ஏன்னா ஒரு காலேஜில் 11 ஆசிரியர் இருக்கலாம், ஆனால் ஒரு ஆசிரியர் 11 காலேஜ் இருக்க முடியுமா? அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை கவனிக்கிறதுக்கு வக்கற்ற, துப்பற்ற, திறமையற்ற, திராணியற்ற பொன்முடி போன்ற ஊழல் பேர் வழிகள். நீங்கள் யார் டிசைட் பண்ண? நான் கேட்குறேன், பொன்முடிக்கு முதுகெலும்பு இருந்தா இங்கே சம்ஸ்கிருதமும் ஹிந்தியும் சொல்லி கொடுக்குற வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் ஸ்கூலை இழுத்து மூடு. உங்கள் தலைவர் கருணாநிதி கொண்டு வந்தது தானே சமச்சீர் கல்வி. ஸ்டாலின் மக பள்ளிக்கூடத்தில் சமச்சீர் கல்வி கொடுக்க மாட்டீங்களா? அப்படின்னா நீங்களே கருணாநிதி அவர்களை மதிக்கலைன்னு அர்த்தம். ஆகவே உங்களை மாதிரி வேஷதாரிகளை நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் இந்த மொழி கொள்கையில் இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், அது டிஆர் பாலு ஃபேமிலியில், ஆற்காடு வீராசாமி அவர் குடும்பத்தில், துரைமுருகன் குடும்பத்தில் நீங்கள் நடத்துகிற எல்லா சிபிஎஸ்சி பள்ளிக்கூட வாசல்லையும் போராட்டம் நடக்கும். அதை சமச்சீர் கல்வியாக மாற்றுங்க, இல்லைன்னா வாயை மூடின்றுங்கிறேன்னா. மாணவர்கள் எத்தனை மொழி வேணால் படிக்கட்டும். ஹூ ஆர் யூ? ஒரு மொழி படிக்கப்படாதுன்னு தடுக்கிறதும் தவறு தானே, திணிப்பு தானே. அதனால் சொல்கிறேன் நான் பொன்முடி அவர்களை, யூ ஆர் இன்காம்பிட்டன்ட் அண்ட் கரப்ட் மினிஸ்டர். 294 இன்ஜினியரிங் காலேஜில் ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி ஆசிரியர் சேர்ப்பீங்களா? அதை கவனிக்க வக்கில்ல, மாணவர்களோட டான்ஸ் ஆடுறார். என்ன மாதிரி நபர் இவர்? அதனால மொழியை பற்றியெல்லாம் பேசப்படாது. ஸ்டாப் இட். நன்றி. யார் சொன்னா வரணும்னு? யார் சொன்னது? அப்ப யார் சீஃப் மினிஸ்டர்? அப்ப யாரு சீஃப் மினிஸ்டர்? ஃபர்ஸ்ட் டெல் மீ. அது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு போன அன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாரு? அதெல்லாம் இருக்கட்டுங்க. அப்ப கம்பு குத்துனாங்களா? முடியாதுங்கிறேன். நீங்க கொண்டு வரணும்னு சொல்ல, நீங்க யாரு? உங்க கருத்தா? ஒரு நிருபர் கேள்வி கேட்கலாம், உங்க கருத்தை சொல்ல முடியாது. பிளீஸ். எந்த வகையில் தமிழ்நாடு கல்வியில குறைஞ்சு போச்சு? இங்க பாருங்க, இந்த மாதிரியா திரவிடியன் ஸ்டாக் மாதிரியா ஒரு அன்இன்டெலிஜென்ட் கொஸ்டின் எங்கிட்ட கேட்கப்படாது. காரணம், இன்னைக்கு மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. மெடிக்கல் காலேஜில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா இல்லையா? ஆகவே கல்வியில் எல்லா துறையிலையும் இன்னைக்கு ஐஐடி யார் நடத்துனாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆகவே இந்த மாதிரியா சென்ட்ரல் கவர்மெண்ட் நாடு முழுக்க கல்வி நிலையங்கள் அதனுடைய உதவியில் நடக்குது, அது நடத்துது. அப்படிங்கிறத அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த சப்ஜெக்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னா மாநிலமும் சட்டம் இயற்ற முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் இயற்றலாம். இன் கேஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட், இந்த ரெண்டுலாம் முரண்பாடு இருக்குமானால் சென்டர்ஸ் பொசிஷன் ஷால் ப்ரிவைல், தட் இஸ் கான்ஸ்டியூஷன். அன்கான்ஸ்டியூஷனாக யாரும் தயவு பண்ணி பேச வேண்டாம். நிருபர்கள் கேள்வி கேட்கணும், எல்லா ரைட்டும் உங்களுக்கு இருக்குது. அப்படித்தான் இருக்கணும்னு நீங்கள் பேசக்கூடாது. நன்றி.